ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம் விற்பெரு விழவும் கஞ்சனும் வல்லும் வேழமும் பாகனும் வீழ செற்றவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை பற்றலர்விய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்றானை சிற்றவை பணியால் முடிதுறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே. எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். உபன்யாசத்துக்கு என்ன தலைப்புங்கிறதையும் சின்னூர் ராமானுஜதாசர் அவர்களே அடியனு கொடுத்துட்டார். அவரே சொல்லிட்டார், நீங்க உத்தவ கீதை பத்தி பேசினா ஓகே, ஒருவேளை உத்தவ கீதை முடியாதுன்னா வேற தலைப்புன்னார். அடியன் சொன்னேன், பகவத்கீதை உபதேசித்த கீதாச்சாரியன் சந்நிதியில உத்தவ கீதை உபன்யாசம் பண்றோம்னா அதுவும் பொருத்தம். ஆகையினால உபன்யாசத்தின் தலைப்பு உத்தவ கீதை. நாம் அப்படியே திருவல்லிக்கேணியிலிருந்து மானசீகமாக புறப்பட்டு துவாரகையை அடைகிறோம். கண்ணபிரான் 125 திருநக்ஷத்திரம் இந்த பூமியில் வாழ்ந்து நிறைவு செய்த தருணம். இனி துவாரகையை கடல் மூழ்கப் போகிறது. யாதவர்கள் எதுகுலம் அத்தனை பேரும் புறப்பட போகிறார்கள். கண்ணபிரானும் தன் அவதாரத்தை நிறைவு செய்ய போகிறான். இந்த தருணத்துல கிருஷ்ணனுக்கு நெருக்கமான நண்பர் உத்தவர், அவர் கிருஷ்ணனுடைய திருவடிகளை அடிபணிகிறார். பாகவத புராணத்துல 11வது ஸ்கந்தத்துல 6வது அத்தியாயத்துல 43வது ஸ்லோகம். உத்தவர் கிருஷ்ணன்ட்ட கேட்கிறார், என்ன கிருஷ்ணா, புறப்படுறதுன்னு முடிவெடுத்துட்டியா? எங்களெல்லாம் விட்டுட்டு போறதுன்னு நீ முடிவெடுத்துட்டியாடா? நீ இல்லாத பூமியில் எங்களால் எப்படி இருக்க முடியும்? 125 வருஷங்கள் எங்களோடு ஆனந்தமாக இருந்தாய், புறப்பட போறியா? கேட்கிறார் உத்தவர். நாகம் தவாங்கிரி கமலம் க்ஷணார்த்தம் அபி கேசவா தியக்தும் சமுத்சகே நாதா ஸ்வதாம நயமாமபி. அரை நொடி கூட உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியாது கிருஷ்ணா. உத்தவர் சொல்றார், நாம எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை தான், கிருஷ்ணா உன் திருவடிவாரத்தை பிரிந்து ஒரு நொடி இல்லடா, அரை நொடி கூட எங்களால இருக்க முடியாது. அப்படி இருக்க நீ பாட்டுக்கு புறப்பட்டு போறேங்கிற, ஒண்ணு எங்களோட இரு, இல்ல போறதுன்னு முடிவு பண்ணிட்டா என்னையும் கூட அழிச்சுன்னு போயிடு. ஆனா என்னை இங்க விட்டுட்டு நீ மட்டும் புறப்பட்டு செல்வதானால் அது நியாயமா? உத்தவர் கிருஷ்ணன்ட்ட கேள்வி கேட்கிறார். ஷய்யா ஆசன அடன ஸ்தான ஸ்நான கிரீட அசனாதிஷு. நீ பள்ளி கொண்டிருக்கும் போது நாங்களும் கூடவே இருந்தோம். ஆசன அமர்ந்து இருக்கும் போது எங்களை உடன் வைத்திருந்தாய். அடன நடக்கும் போது கூடவே அழைத்து சென்றாய். ஸ்தான ஒரு இடத்தில் இருக்கும் போது எங்களையும் கூட தங்க வைத்தாய். ஸ்நான நீராடும் போது பின்தொடர்ந்து வந்தோம். கிரீடா விளையாடும் போது உன்னோடு விளையாடினோம். அசனாதிஷு சாப்பிடும் போது கூட உன் பக்கத்திலேயே உட்காந்து சாப்பிட்டோம். கிருஷ்ணா இன்னைக்கும் எங்களுக்கு ஸ்நானம் பண்ணணும்னா கிருஷ்ணன் முதல்ல இறங்கி நீராடுவான், அவன் பின்னாடியே போய் நீராடுவோமே, அந்த நினைவு தாண்டா எங்க மனசுல வரும். படுத்துன்னு தூங்குறோமா, கிருஷ்ணன் பள்ளி கொள்வான், கொஞ்ச நேரம் அவனுக்கு காலை பிடிச்சு விடுவோம், அப்புறம் அவன் திருவடிவாரத்திலேயே படுத்துப்போமே, அந்த ஞாபகம் தாண்டா வரும். உட்காடுறோமா, கிருஷ்ணன் சிம்மாசனத்தில் அமர்ந்து இருப்பான், அவன் திருவடிக்கு கீழே உட்காருவோம், அதனால தோணும். எங்கேயாவது பயணித்தாலும் கண்ணன் புறப்பட்டு செல்வான், அவன் பல்லக்கில் எழுந்தருள்வான், அதை சுமந்து கொண்டு நாம போவோம், அந்த ஞாபகம் தானடா வரும். இப்ப நீ பிரிந்து போக போறேன்னு அனாயாசமா ஒரு வார்த்தை சொல்லிட்டியே, எங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும் தெரியுமா? துவயோபபுக்த ஸ்ரக்கந்த வாசோலங்கார சர்ச்சிதாக உச்சிஷ்ட போஜினோ தாசாக தவ மாயாம் ஜரேமகி. நாங்கள்லாம் உன்னுடைய தாசர்கள். நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? துவயா உபபுக்த ஸ்ரக்கந்த வாசகா. நீ உடுத்து களைந்த நீ பீதக வாடை உடுத்து, அப்படியே அந்த பாசுரம். நீ உடுத்து களைந்த ஆடையைத்தான் நாங்கள் அணிந்து கொள்வோம். நீ பூசிண்டு உன் பிரசாதமா சந்தனம் கொடுத்தால் அந்த சந்தனத்தை பூசிக்கொள்வோம். நீ சூடி களைந்த மாலையை தந்தால் அந்த மாலையை நாங்கள் சூடிக்கொள்வோம். அப்ப துவயா உபபுக்த ஸ்ரக்கு மாலை, கந்த சந்தனம், வாசகா வஸ்திரம், அலங்கார சர்ச்சிதாக. இதைத்தானடா எங்களுக்கு அலங்காரம்னு வச்சுட்டு இருந்தோம். இன்னி வரைக்குமே அடியார்களுக்கு நமக்கு ஒரு மாலை, உபன்யாசத்துக்கு மாலை போடுறான்னா நமக்குன்னு மாலை கிடையாது. இந்த மாலையை முதல்ல பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு அவருடைய பிரசாதம்னு தானே இந்த மாலை வரும். சந்தனம் பூசிக்கிறோம்னா நமக்குன்னு கிடையாது. முதல்ல சந்தனம் பெருமாளுக்கு அரைச்சு சாத்திட்டு பெருமாள் பிரசாதம்னு தானே சந்தனம் பூசிக்கிறோம். எல்லாமே உனக்கு அர்ப்பணிச்சு அர்ப்பணிச்சு பண்ணிட்டு திடீர்னு புறப்பட்டு போறேன்னு சொன்னா எங்களுக்கு வாழ்வே சூன்யமானது போல, லைஃப் இஸ் எம்டிங்கிற அந்த உணர்வு எங்களுக்கு ஏற்படாதா? உச்சிஷ்ட போஜினோ தாசாகா, கலத்தது உண்டு, நீ அமுது செய்த மிச்ச பிரசாதத்தானடா நாங்க சாப்பிடுவோம். நீ புறப்பட்டு போறேன்னு சொல்லிட்டா நாங்க என்ன சாப்பிட முடியும்? கிருஷ்ணா எங்களை நீயும் அழைத்து செல்ல வேண்டாமா? ஒண்ணு நீ போகாத, இல்ல உன் சங்கல்பம் அவதாரத்தை 125 திருநக்ஷத்திரம் முடித்து கொண்டு நீ வைகுண்டம் செல்வதென்றால் எங்களையும் அழைத்து செல், நானும் வைகுண்டம் வருவேன்னார். இப்போ கிருஷ்ணன் பதில் சொல்றான், உத்தவா நீ வைகுண்டம் வரணும்னா அதுக்கு பக்தி யோகம் பண்ணணும். சும்மா நான் வைகுண்டம் வரணும்னு ஆசைப்பட்டா அழிச்சுன்னு போயிடுவேன் நான்.
உத்தவர் சொன்னார், அப்படி இல்லை கிருஷ்ணா, உன் கூடவே பழகியிருக்கேன், உன் கூடவே உட்காந்து சாப்பிட்ருக்கேன், திருவடி பிடிச்சி விட்டுருக்கேன். பாரு, அதெல்லாம் கூட இருந்து அனுபவம் கேட்டேன்னா அந்த அனுபவம் கொடுத்துட்டேன். கூட உட்காந்துருந்த, கால் பிடிச்சி விட்ட, உன் பிரசாதத்தை சாப்பிட்டேங்கிறதுக்காக எல்லாம் வைகுண்டம் கொடுக்க முடியாது. நீ பக்தி யோகத்தில் ஈடுபட்டால் தான் வைகுண்டம் தருவேன்ட்டான் கிருஷ்ணன். அச்சோ, இது என்னப்பா புதுசா இருக்கு? அப்ப திருவடிக்கு கைங்கரியம் பண்ணா அதுக்காக வைகுண்டம் கொடுக்க மாட்டாரா? அவர் பிரசாதத்தை சாப்பிட்டதுக்காக வைகுண்டம் கொடுக்க மாட்டாரா? அவர் மாலையை வாங்கி அணிஞ்சின்றதுக்காக வைகுண்டம் கொடுக்க மாட்டாரா? கூடவே போனதுக்காக வைகுண்டம் கொடுக்க மாட்டாரான்னா இதுக்கான பதில சரியா 5-5க்கு சொல்றேன். ஃபுல்லா நீங்க உபன்யாசம் கேட்கணும் இல்லையா? அதனால 5-5க்கு அதற்கான பதில் வழங்கப்படும். ஆனா இப்போ உத்தவர்கிட்ட கிருஷ்ணன் சொல்றான், இதுக்காக எல்லாம் வைகுண்டம் கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் நீயும் என் கூட பழகின, நானும் உன் கூட பழகிட்டேன். இந்த பழக்கத்துக்கு அந்த பழக்கத்துக்கு சரியா போச்சு. நீ ஆடினா நானும் ஆடினேன், நீ பாடினா நானும் பாடினேன், நீ சாப்பிட்ட நானும் சாப்பிட்டேன், அவ்வளவுதான். வைகுண்டம் வரணும்னா நீ பக்தி யோகம் பண்ணு. அப்போ உத்தவர் சொன்னார், அத்தையாவது உபதேசம் பண்ணு, நான் கேட்டு பக்தி யோகத்தை பண்ணியாவது வைகுண்டம் வந்துடுறேன், உன்னை சேராமல் என்னால் இருக்க முடியாது. அப்ப பக்தி யோகம்னா என்னன்னு சொல்றேன்னு கண்ணன் உபதேசிக்க தொடங்குகிறான். அதற்குத்தான் உத்தவ கீதைன்னு பேரு. இது பாகவத புராணத்துல 11வது ஸ்கந்தத்தின் பெரும் பகுதியில இடம்பெற்றிருக்கு. ஆனா இப்ப என்ன பெரிய சாகசம் பண்ண சொல்லியிருக்காருன்னா, இதை ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ள சுருக்கமா சொல்லணும். அப்படின்னா எப்படி சொல்லலாம்? இந்த உத்தவ கீதையில 10 முக்கியமான அம்சங்கள் கண்ணன் உத்தவருக்கு எடுத்து சொல்கிறான். உத்தவ கீதைக்குள்ள பல விஷயங்கள் உண்டு, ஆனா இந்த 10 அம்சங்கள் ரொம்ப முக்கியம். அந்த 10 என்னங்கிறத ஒரு அம்சத்துக்கு 5 நிமிஷம்னு வச்சுப்போம். 10 அம்சங்களுக்கு 50 விஷயங்கள்னு 50 நிமிஷங்கள்னு பார்த்துன்னு வந்துடலாம் இல்லையா? அதனால உத்தவ கீதையின் முக்கியமான 10 விஷயங்கள், 10 அம்சங்கள் என்ன, இதைத்தான் பார்க்க போறோம். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொன்ன கீதைய பகவத்கீதைங்கிறோம், உத்தவனுக்கு கிருஷ்ணன் சொன்ன கீதைய உத்தவ கீதைங்கிறோம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பகவத்கீதை சொன்னவர் பேர்ல இருக்கு, உத்தவ கீதை கேட்டவர் பேர்ல இருக்கு. ஏன்னா அங்க அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் அவன் மோட்சத்துக்கு என்ன வழின்னு கேட்கல, நான் ஒரே குழப்பமா இருக்கேன், நான் என்ன பண்ணணும்னு கேட்டான். வித்தியாசம் பாருங்க, பகவத்கீதைக்கும் உத்தவ கீதைக்கும் இதான் வித்தியாசம். பகவத்கீதையில என்ன காட்சினா, அர்ஜுனன் சரணாகதி பண்ணி கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவஹா பிரிச்சாமி துவாம் தர்ம சம்மூட சேதாக யத் ஸ்ரேயஸ்யான் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபந்தம். கிருஷ்ணா, நான் ஒரே குழம்பி போயிருக்கேன், நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியல, சண்டை போடுறதா வேண்டாமான்னு தெரியல, நீ எனக்கு வழிகாட்டு. இவ்வளவுதான் அர்ஜுனன் கேட்டான். ஆனா கிருஷ்ணன் பார்த்தான், நினைச்சாவன் என்ன சொல்லியிருக்கலாம், அர்ஜுனா குழம்பாத சண்டை போடு சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனா அவர் 700 ஸ்லோகம் பகவத்கீதை லோகத்துல எல்லாருக்கும் நன்மை கிடைக்கணுங்கிறதுக்காக சொன்னாராம். ஒரு தமிழாசிரியர் அழகா சொன்னார், 700 ஸ்லோகம் பகவத்கீதை சொல்ல வேண்டாம், 700 அப்படின்னாலே போதும். ஏன் 7னா டிப்ரெஸ் ஆகி உட்காராத, எழுந்துரு. தமிழ்ல 100னா சண்டை போடுன்னு அர்த்தம். 700 எழுந்துரு சண்டை போடு அப்படின்னு சொன்னாலே போதும். 700 700 ஸ்லோகங்கள் சொல்ல வேண்டாம். அப்புறம் எதுக்கு 700 சொன்னார்னா, அர்ஜுனன் மட்டும் குழம்பி நிக்கலையாம். அர்ஜுனனை போலவே நாம எல்லாரும் வாழ்க்கையில குழம்பித்தான் இருக்கோம். அந்த குருக்ஷேத்திரத்திலேயாவது போர்க்களம் போருங்கிறது 18 நாள்ல முடிஞ்சு போச்சு. நம்ம மனசு இருக்கே, இதுவும் கிட்டத்தட்ட குருக்ஷேத்திரம் மாதிரி தான். இதுல மனப்போராட்டம் இருக்கே, 18 நாள் இல்ல 18 வருஷம் இல்ல, எவ்வளவு காலமானாலும் மனப்போராட்டம் நடந்துட்டே இருக்கு. மனசும் ஒரு குருக்ஷேத்திரம் மாதிரி. 7 அக்ஷௌகிணி பாண்டவ சேனை அங்க மனசுல, அதுதான் நம்முடைய நல்லெண்ணங்கள். 11 அக்ஷௌகிணி கௌரவ சேனை தீய எண்ணங்கள். அங்கேயும் சரி இங்கேயும் சரி நல்லதை விட கெட்டதுதான் அதிகமா இருக்கு. பாண்டவ சேனையோட கௌரவ சேனை பெருசு, இங்கேயும் நல்ல எண்ணங்களை விட தீய எண்ணங்கள் பெருசா இருக்கு. இது பரவாயில்ல, நாம தான் அர்ஜுனன். இந்த ரெண்டுக்கு நடுவில் மாட்டின் சிக்கின்னு இருக்கானே ஜீவாத்மா, நாம தான் அர்ஜுனன். அவன் பாண்டவ சேனை கௌரவ சேனைக்கு நடுவில் மாட்டின்ட்டான், நாம நல்லெண்ணம் கெட்டெண்ணத்துக்கு நடுவில் மாட்டின்ட்டோம். என்ன பண்றதுன்னு தெரியல. அர்ஜுனன் கிருஷ்ணன்ட்ட சரணாகதி பண்ணான், நாமும் கிருஷ்ணன்ட்ட சரணாகதி பண்றோம். அப்போ அர்ஜுனன் ஒருத்தனுக்கு மட்டும் பதில் சொல்லணும்னா 700 எழுந்துரு சண்டை போடு சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனா இப்ப எல்லாருமே குழம்பி இருக்கோம் இல்லையோ, எல்லாருக்கும் சொல்யூஷன் கொடுக்கணும்னா பகவத்கீதை உபதேசித்தால் தான் முடியுங்கிறதுனால சொன்னாராம். அதனாலதான் அர்ஜுனனுக்கு தேரோட்டிய பெருமாளை என்னன்னு சொல்றோம், பார்த்த சாரதிங்கிறோம். அர்ஜுனனுக்கு எவ்வளவு பேர் இருக்கு, விஜய சாரதின்னு சொல்லலாம் இல்லையா, அர்ஜுன சாரதின்னு சொல்லலாம் இல்லையா. ஆனா எதுக்கு இவனை பார்த்த சாரதின்னு மட்டும் சொல்றோம்னா, எங்க ஆச்சாரியன் சுவையா சாதிப்பார், அர்ஜுனன் கலங்கி நின்ன போது இவர் அர்ஜுனனை மட்டும்
பார்த்த சாரதி இல்ல, அர்ஜுனனை போலவே கலங்கி இருக்க நம் எல்லோரையுமே பார்த்த சாரதி. அதனாலதான் எல்லாரையும் பார்த்து பகவத்கீதையை உபதேசித்தார். நம்ம எல்லாம் அன்றே பார்த்த சாரதி, கடாட்சித்த சாரதி, அதனால பார்த்த சாரதி. அப்ப அங்க கேள்வியில சுவாரஸ்யம் இல்ல, பதில் சொன்ன கிருஷ்ணன் தான் சுவாரஸ்யம். அவன் சண்டை போடட்டுமா வேண்டாமான்னு தான் கேட்டான், இவன் கருணையால எல்லாம் சொன்னான். அதனால கேட்டவர் பேரை வைக்காம சொன்னவர் பேர்ல பகவத்கீதை, பகவான் சொன்ன கீதை. ஆனா இங்க உத்தவனுக்கு அந்த குழப்பம் இல்லை. என்னால கிருஷ்ணனை பிரிஞ்சு இருக்க முடியாது, கண்ணனை அடைய வேண்டும் என்றால் எதை செய்யவும் தயாரா இருக்கேன்னு சொல்றான். அப்போ இங்க கிருஷ்ணனை விட அந்த பக்தன் ஒருபடி மேல இருக்கான். அதனால உபதேசம் வாங்கின பக்தன் பேர்ல உள்ள கீதை இந்த உத்தவ கீதை. அதுதான் உத்தவ கீதைக்கான சிறப்பு. இன்னொன்னு பகவத்கீதையை விட உத்தவ கீதை ரொம்பவே பெருசு. ஆனா அதிலே முக்கியமான 10 அம்சங்களை இப்போ சுருக்கமாக அனுபவிக்க போறோம். இப்போ கேள்வி ரெடியா? என்ன கேள்வி கேட்டிருக்கார் உத்தவர்? நான் ஒன்ன அடையணும், அதுக்கு என்ன வழி? பக்தி யோகம். அப்ப அந்த பக்தி யோகத்துக்கு என்ன பண்ணணும்? முதல் படி உபதேசிக்கிறான் கண்ணபிரான். தஸ்மாத் யுக்தேந்திரிய கிராமஹா யுக்த சித்தகா இதம் ஜகத்து ஆத்மனி ஈக்ஷஸ்வ விததம் ஆத்மானம் மையதீஸ்வரே. முதல் விஷயம் நீ என்ன பண்ணணும்னா, தஸ்மாத் யுக்த இந்திரிய கிராமஹா, உன் புலன்களை அடக்க பழகிக்கொள். நம்ம என்ன பண்றோம்னா, கண்ட உலகியல் விஷயங்களை அனுபவிக்கிறது, அதுதான் ஆனந்தம். இன்னைக்கு என்னப்பா ஆனந்தம்? CSKMI மேட்ச் இருக்குப்பா, அதை போய் உட்காந்து பார்த்தா சந்தோஷம். டிஃபன் சாப்பிட்டு டீ குடிச்சு டிவியில் IPL பார்த்தோம், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இப்படி நினைச்சுட்டு இருக்கோமே. இந்த புலன்களை அற்பமான விஷயங்கள்லேருந்து திருப்பணும். கண்ணு என்ன IPL மேட்ச் பார்க்கறதா, அதை திருப்பி நீ பார்சாரதியோட பிரம்மோத்சவத்தை சேவின்னு கண்ணை அவன்கிட்ட திருப்பணும். காது ஏதோ யூடியூப்ல சிங்கிள் வருது, அது என்னன்னு கேட்போம்னு நினைக்கிறதா? இல்லை, நீ பகவானுடைய கேசவன் கீர்த்தியை கேளுன்னு காதை இந்த பக்கம் திருப்பணும். மூக்கு கண்டதை மோந்து பார்த்துட்டு இருக்கு, எம்பெருமான் திருவடி திருத்துழை துளசியை மோந்து பாரு, இந்த பக்கம் திருப்பணும். நாக்கு கண்டதை பேசுறதா? இதெல்லாம் பேசாத, பகவானுடைய திருநாமங்களை பாடு, ஆழ்வார்களுடைய பாசுரங்களை சேவி, நாக்கு அந்த பக்கம் கொண்டு வரணும். மனசு எதையோ ஈடுபடுறது, மனசு பகவத் குணங்களை சிந்திக்கணும், அதில் ஈடுபடணும். சரீரம் ஏதேதோ செயல்களில் ஈடுபடுறதா, பகவத் கைங்கரியத்தில் ஈடுபடணும். இப்படி புலன்களை எல்லாம் வசப்படுத்து. அத்தோடு உலகத்தில் எந்த பொருளை பார்த்தாலும் இந்த விஷயம் பாருங்க, கொஞ்சம் நுட்பமாக கவனிக்கணும். ஆத்மனி ஈக்ஷஸ்வ விததம், இந்த உலகத்துல எந்த பொருளை பார்த்தாலும் அதற்குள்ள எல்லாம் ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்கள்னு புரிஞ்சுக்கோ. இப்ப எதிர்த்தாப்புல ஒரு அன்பரை பார்க்கிறோம்னா அந்த உடம்பை மட்டும் பார்க்க கூடாது, அவருக்குள்ள ஒரு ஜீவாத்மா என்று நாம் பார்க்க வேண்டும். இங்கே இந்த குழந்தைய பார்க்கிறோமா, அந்த குழந்தைக்குள்ளும் ஒரு ஜீவாத்மா என்று பார்க்க வேண்டும். இது ஆச்சரியம் இல்லை. ஒரு புலியை பார்த்தாலும் புலிக்குள்ள ஜீவாத்மா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு நாயை பார்த்தாலும் நாய்க்குள்ள ஜீவாத்மான்னு புரிஞ்சுக்கணும். இல்ல, இதுக்கு அடுத்த லேயர், மைக்கை பார்த்தோம்னா மைக்குக்குள்ளேயும் ஜீவாத்மா. தப்பு தானே? மைக் இஸ் ஏ நான் லிவிங் திங், கரெக்டா? மரம் செடி கொடி வரைக்கும் ஓகே. இந்த சேர் மைக்கை பார்த்தாலும் உள்ளுக்குள்ள ஜீவாத்மா இருக்குன்னு பார்க்கணுமா? ஸ்லோகம் அப்படிதான் இருக்கு. இதம் ஜகத்து ஆத்மனி ஈக்ஷஸ்வ விததம். இந்த உலகத்தில் எந்த பொருளை பார்த்தாலும், அந்த ஸ்பீக்கரை பார்த்தாலும், நம்ம சங்கரா டிவி கேமரா, அந்த கேமரா, இந்த கேமரா, நீ எந்த கேமரா, தினமலர் கேமரா, எந்த கேமராவை பார்த்தாலும் அதுக்குள்ளேயும் ஜீவாத்மாவை பார்க்கணும். அது எப்படிப்பா பார்க்க முடியும்னா, இதுதான் வேதத்தின் கொள்கை. எல்லா பொருள்களுக்குள்ளேயுமே ஜீவாத்மாக்கள் உண்டு. ஆனா இந்த மைக்லயோ கேமராலேயோ சேர்லயோ உள்ள ஜீவாத்மாவுக்கு அறிவு கிட்டத்தட்ட பூஜ்ஜியமாக சுருங்கி இருப்பதால் அது இன்ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்கு. நாய்க்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவுக்கு அறிவு கொஞ்சம் விரிவடைந்து இருப்பதால் ஓரளவு வேலை செய்யறது. மனித உடம்புல இருக்க ஜீவாத்மாவுக்கு இன்னுமே அறிவு விரிவடைந்து இருப்பதால் ஓரளவு நன்னாவே வேலை செய்யறோம். முக்தி அடைந்தால் இந்த ஞானம் முழுமையாகவே விரிவடைந்து விடும். அதனால ஜீவாத்மாக்கள் எல்லா பொருளுக்குள்ளும் உண்டு. இதுதான் வேதத்தின் கொள்கை, இதுதான் ராமானுஜ சம்பிரதாயம். இந்த கேமரால ஜீவாத்மா உண்டானா உண்டு, நிச்சயமாக உண்டு. ஏன் இன்னைக்கு சயின்ஸ்ல என்ன சொல்றான், ஒவ்வொரு இடத்துலையும் மைக்ரோ ஆர்கானிசம் நிறைய இருக்கு, பாக்டீரியா நிறைய இருக்கு, வைரஸ் நிறைய. பாருங்க, குழந்தைகள்லாம் தலையாட்டுறது பாருங்க, வைரஸ் நிறைய இருக்கு, பாக்டீரியா நிறைய இருக்குன்னு சொல்றான் இல்லையா? அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது போல எல்லாத்துக்குள்ளேயும் ஜீவாத்மாக்கள் நிறைய உண்டு, உயிரினங்கள் உள்ள இருக்கு, ஜீவாத்மான்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த ஜீவாத்மா, இந்த சேர்க்கான ஜீவாத்மாவுக்கு ஞானம் சுத்தமா சுருங்கி இருக்கிறதுனால இன்ஆக்டிவ். உடனே ஒருத்தர் கேட்டார், அப்ப அந்த ஜீவாத்மா எப்போ மோட்சம் போகும்? நான் சொன்னேன், நீங்க எப்போ மோட்சம் போறதுன்னு முதல்ல யோசிங்க. சேருக்கான ஜீவாத்மாவுக்கு பகவான் வேற ஏற்பாடு பண்ணியிருப்பார். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி உத்தவ கீதை உபன்யாசத்துல திருவல்லிக்கேணியில சேரா வந்து உட்காரும்படி பண்ணி அந்த ஆத்மாவுக்கு நற்கதிக்கு பெருமாள் வேற பிளான் வச்சிருப்பார். இந்த கேமரா உத்தவ கீதையை ஷூட் பண்ணும்படியாக பண்ணி கேமராவுக்குள்ள ஜீவாத்மாவுக்கு வேற ஒரு நல்வழி பெருமாள் வச்சிருப்பார். அது அவர் பொறுப்பு. அதனால நம்ம மோட்சத்தை பத்தி தான் நாம யோசிக்கணும். இப்ப விஷயத்துக்கு வருவோம். அதனால எல்லாத்துக்குள்ளேயும் ஜீவாத்மாவை பாரு.
அது மட்டும் போராது. இப்போ அடுத்த லேயர் பாருங்க, எத்தனை லேயர்னு. முதல்ல வெளிப்பொருள்கள், உருவங்களை பார்க்கிறாய், அதற்கு மயங்காதே. அந்த உருவத்துக்குள் அருவமான ஜீவாத்மா இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. அது மட்டும் போராது, ஆத்மானம் மையதீஸ்வரே, அந்த ஜீவாத்மாவுக்குள்ள நான் இருக்கேன்னு புரிஞ்சுக்கோன்னா. அந்த ஜீவாத்மாவை உடலாக கொண்டு ஜீவாத்மாவுக்குள் கண்ணபிரான் பரமாத்மா எழுந்துருளி இருக்கிறான். அப்ப நாம எதை பார்த்தாலும் ஆங்கிலத்துல ட்ரையடுன்னு சொல்லுவோம் இல்லையா, 3 விஷயம் சேர்ந்து இருக்குன்னு. இந்த ஆட்டம்னா புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் 3 பார்க்கிறோம் இல்லையா. அது போல எந்த பொருளை பார்த்தாலும் சாருக்குள்ள ஒரு ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவுக்குள் பரமாத்மாவாகிய கண்ணபிரான், இப்படித்தான் பார்க்கணுமா. எதிரில் ஒரு அன்பரை பார்க்கிறோம்னா அன்பருடைய சரீரம், உள்ளுக்குள்ளே அவராகிய ஜீவாத்மா, அவருக்குள் எம்பெருமான் பரமாத்மா. இந்த பக்கம் ஒரு நாயை பார்க்கிறோமா, நாயின் உடல், அதற்குள்ளே ஜீவாத்மா, அதற்குள்ளே பரமாத்மா. இப்படித்தான் எல்லா பொருள்களையும் நாம் காண வேண்டும். இதுதான் முதல் படின்னா. உத்தவர் கொஞ்சம் பயந்துட்டார். கிருஷ்ணா, முதல் படியே கட்டமா இருக்கு, எங்களுக்கு கேட்டா இது ஏதோ கடைசி படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். முதல் படியே என்னடான்னா, இதுல எல்லாம் இந்த விருப்பத்தெல்லாம் விட்டுடணும், எல்லா பொருளுக்குள்ளும் ஒரு ஆத்மா இருக்குன்னு புரிஞ்சுக்கோ, அந்த ஆத்மாவுக்குள் பரமாத்மான்னு புரிஞ்சுக்கோ. இப்படி உபன்யாசம் பண்ணா தூக்கம் வருமா வராதா? முதல்ல எத்தனை பேருக்கு புரிஞ்சுது புரியாதுங்கிறதே பெரிய கேள்வி. அடுத்தது புரிஞ்சாலும் இவர் என்ன ஏதோ இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு, ஏதோ கதை சொல்லுவாருன்னு நம்ம நம்பி வந்து உட்காந்தோம்னா இதெல்லாம் சொல்றாருன்னு தோணுமா இல்லையா? இதான் முதல் படியான்னு கேட்டான் உத்தவர். அதாவது இந்த நீங்களும் வெல்லலாம் 1 கோடின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் பாருங்க. அதில் என்ன சொல்லுவான்னா, மொத்தம் 14 கேள்வி கேட்போம். முதல் கேள்விக்கு பதில் சொன்னா 1000 ரூபா, 2வது கேள்விக்கு பதில் சொன்னா 5000 ரூபா, படிப்படியா முன்னேறி 14வது கேள்விக்கும் பதில் சொன்னா 1 கோடி ரூபா கொடுப்போம். ஒருத்தர் கெட்டிக்காரர் சொன்னார், அந்த 14வது கேள்வியை முதல்ல கேட்டுடுங்கன்னார். அப்படி இது கடைசி படின்னு நினைச்சிட்டு இருந்தா நீ முதல் படியே இப்படி சொல்றியே, இது மனிதனுக்கு சாத்தியமா? இது இருக்கு பாகவதத்துல. உத்தவர் கேட்கிறார் 7ஆம் அத்தியாயத்தின் தொடக்கம், இது மனுஷனுக்கு சாத்தியமானார். கிருஷ்ணன் பதில் சொன்னா, இது மனுஷனுக்கு மட்டும் தாண்டா சாத்தியம்னா. கேள்வி இது மனிதனுக்கு சாத்தியமா? பதில் இது மனிதனுக்கு மட்டும்தான் சாத்தியம். பாருங்க, பிராயேண மனுஜா லோகே லோக தத்துவ விசக்ஷணாக சமுத்தரந்தி ஆத்மானம் ஆத்மனைவ அசுபாஷயாத். ஒரு மிருகத்தால இதை புரிஞ்சுக்க முடியாது. நீ நாய்க்குள்ள ஜீவாத்மா பரமாத்மா, நீ அதை நாயால புரிஞ்சுக்க முடியுமா? மரத்துக்குள்ள ஜீவாத்மா பரமாத்மா, நீ ஏதை மரத்தால புரிஞ்சுக்க முடியுமா? பறவைக்குள் ஜீவாத்மா பரமாத்மாங்கிற ஏதை பறவையால புரிஞ்சுக்க முடியுமா? இல்ல சாருக்குள்ள ஜீவாத்மா பரமாத்மா, இதை சாரால புரிஞ்சுக்க முடியுமா? ஆனால் மனித ஜென்மம் எடுத்தவனால் ஜீவாத்மாவை புரிந்து கொள்ள முடியும், பரமாத்மாவை புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா சாஸ்திர ஞானம் பெறக்கூடிய அதிகாரம் மனித ஜென்மம் எடுத்தவனுக்கு தான் இருக்கு. உத்தவா, நீ மனிதனுக்கு சாத்தியமான்னு கேட்கிற. நான் சொல்ற பதில் மனிதனுக்கு மட்டும்தான் இது சாத்தியம். அடுத்த பாயிண்ட் சொல்றான் கிருஷ்ணன், ஆத்மனோ குருர் ஆத்மைவ புருஷஸ்ய விசேஷதா யத் பிரத்யக்ஷ அனுமானாபியாம் ஸ்ரேயோசௌ அனுவிந்ததே. கிருஷ்ணன் சொல்ற ஒவ்வொரு பதிலும் பாருங்க எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு. நீ சாஸ்திரம் வாசிக்கிறதெல்லாம் அப்புறம்ப்பா, மனுஷனுக்கு யுக்தி, ஒரு புத்தின்னு ஒன்று இருக்கு. அந்த புத்தியில லாஜிக்கல் ரீசனிங் யோசிச்சு பார்த்தாலே நிச்சயமாக இது ஏதோ வெளியில இருக்கிற எக்ஸ்டர்னலோட எல்லாம் முடியல. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு உயிர் இருக்கு, சம்திங் இருக்கு, இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இது சாதாரணமா அனுமானிச்சு இன்ஃபரன்ஸ்லயே புரிஞ்சுக்கலாம், தர்க்க ரீதியில புரிஞ்சுக்கலாம். தர்க்க ரீதியில முழுமையாக பகவான் அறிய முடியாது, அதுதான் சித்தாந்தம். ஆனாலும் கடவுள் இல்லைன்னு நாஸ்திகம் பேசுறவனுக்கு தர்க்க ரீதியில ஈஸியா ஆன்சர் சொல்ல முடியும். நீ ஒரு பானையை பார்க்கிற, பானையை செஞ்ச ஒரு குயவர் இருக்கணும்னு புரிஞ்சுக்கிற. ஒரு மேஜையை பார்க்கிற, இதை பண்ண ஒரு கார்பெண்டர் இருக்கணும்னு புரிஞ்சுக்கிற. அப்ப இந்த உலகத்தை படைத்த யாரோ ஒரு இறைவன்கிறவன் இருந்துதானே ஆகணும். இது எளிதில் புரிஞ்சுக்கலாம். ஆனா இதை யாரால சிந்திச்சு புரிஞ்சுக்க முடியும்னா மனிதனால தான் முடியும், மற்றவர்களால இதை யோசிக்க முடியாது. அடுத்த பாயிண்ட் கிருஷ்ணன் சொல்றான், ஏக த்வி த்ரீ சதுஷ்பாதோ பகுபாத ததாபதா பக்விய சந்தி புரஸ்ருஷ்டாக தாசாமே பௌருஷி பிரியா. கிருஷ்ணன் சொல்றான், இந்த பூமியில 1 கால் உள்ள உயிரினங்கள் உண்டு, 3 கால் உள்ள உயிரினங்கள் உண்டு, 4 கால் உயிரினங்கள் உண்டு, 6 கால் 8 கால் பல கால் உயிரினங்கள் உண்டு, காலே இல்லாத உயிரினங்களும் உண்டு. ஆனா இவ யாருக்கும் இல்லாத 6வது அறிவு யாருக்கு இருக்குன்னா 2 கால் கொண்ட மனுஷனுக்கு தான் இருக்கு. அதனால இது மனிதனுக்கு சாத்தியம். அப்ப மனிதன் பக்தி யோகத்தில் முன்னேறணும்னா முதல் விஷயம், காண்கின்ற உரு எல்லாத்துக்குள்ளும் காண முடியாத அரு நுண்ணிய ஜீவாத்மா இருக்கு. அந்த ஜீவாத்மாவுக்குள் பரமாத்மா இருக்கிறான். இந்த ட்ரையட் மூவர் கூட்டணியை அறிவாய். இதுவே முதல் படி. சரி, இந்த முதல் படி தெரிஞ்சினதுக்கு அப்புறம் 2வது படி என்ன பண்ணணும்னு கேட்கிறார் உத்தவர்.